நான் யாருன்னு தெரியுதா? சொன்னாங்களா? தெரியாதா? தெரியாதா? யாரு? நான் யாரு தெரியும் சொன்னீங்கல்ல, யாரு? உங்கள் வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி அனுராதா தினகரன். வந்துருங்க, உங்களை எல்லாம் 14 வருடங்கள் கழித்து 14 வருஷம் ஆச்சு அவரு இந்த தொகுதிக்கு வந்து. ஆனாலும் உங்களுடைய பிரியம், நீங்க உங்களுடைய பாசம், நீங்க வெளிக்காட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. அதை தான் நானும் அவரும் உணர்ந்தோம். நான் அவரோட ஒரு வாரம் அவரோட கூட பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருந்தேன். அப்பதான் நான் பார்த்தேன், ஏதோ ஒரு தொடர்பு நமக்குள்ள இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லைனால நீங்க இவ்வளவு பிரியமா எங்களை வரவேற்கிறதெல்லாம் பாக்குறப்ப அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் உங்க தொகுதிக்கு வந்து என்னென்ன செய்வாருன்னு நான் சொல்லவா? வேணாம்ல, தெரியும்ல உங்களுக்கு அவரை பத்தி. அவரை நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய இருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன திட்டங்கள் உங்க ஊருக்கு வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வாரு. ஒவ்வொரு ஓட்டும் குக்கர்ல, அவர் இந்த முறை அவர் குக்கர்ல நிக்கிறாரு. நீங்க குக்கருக்கு அவருக்கு ஓட்டு போடணும். இந்த முறை அவர் குக்கர்ல நீங்க போடுற ஒரு ஓட்டும் தேனி தொகுதியோடைய வளர்ச்சிக்கானதுங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டு கண்டிப்பா குக்கர்ல போடணும். ஏன்னா அவரு செஞ்சதெல்லாம் கூட நான் மனைவியா இருந்து எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா இப்போதான் நான் பாக்குறப்ப ஒவ்வொரு ஊர்லயும், நேற்று போடி தொகுதிக்கு போயிட்டு வந்த பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் அவர் பண்ணதெல்லாம் சொல்றப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ தூரம் உங்களோடய வாழ்ந்திருக்கார், உங்களோடய இருந்திருக்கார். நான் கூட சென்னையிலேருந்து தான் வருவேன் அவரை பாக்குறதுக்கு. இங்க வர்றப்ப இங்கேயே தான் இருப்பாரு அவரு. ஸோ அதே மாதிரி உங்களோட இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே அவர் செஞ்சு தருவாரு. அந்த நம்பிக்கையே உங்களுக்கு இருக்குல்ல, கண்டிப்பா செய்வாரு. நீங்க எல்லாம் குக்கருக்கு போடணுங்கிறத, இங்க வர முடியாத பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் போன முறை வேற ஒரு சின்னதுக்கு போட்டதுனால ஒரு சிறிய ஒரு கேள்வி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கிட்ட எல்லாம் குக்கர்ல தான் டிடிவி சார் நிக்கிறாருன்னு சொல்லி நீங்க குக்கருக்கு போட சொல்லணும். நீங்க ஒவ்வொரு ஓட்டையோ சிந்தாமல் சிதறாமல் குக்கருக்கு போடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாங்க இங்க வந்தது ஏதோ எங்களுடைய உறவு முறைகள் எல்லாம் பார்த்த அந்த சந்தோஷத்துல அவர் இப்ப சொல்றாரு, எனக்கு இவ்வளவு உறவுகள் இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. முன்னாடி உங்களோடலாம் இருந்திருக்காரு. ஆனா அந்த 14 வருடத்துல அந்த கேப், அந்த இடைவெளியே இல்லாம நீங்க எல்லாம் கொடுக்குற அந்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, என்கிட்ட எனக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருந்தாரு. என்ன பின்னாடி என்ன பார்த்து, நீ என்ன மிரட்டுவீலாம் மிரட்டாத, எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருன்னு சொன்னாரு. இது நிஜமாவே அவர் சொன்ன வார்த்தைகள். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சும்மா கட்டிட்டு இருக்கீங்களா? இந்த குழந்தைகளுக்கு நான் அவ்வளவு பேட் வாங்கி அனுப்புவேன். அப்ப அங்க சொல்லி ஒரு கம்பெனில சொல்லி வாங்கி அனுப்புவேன். இந்த சைஸ் குட்டீஸ்க்கெல்லாம் அவர் அப்போ வந்து விளையாடுறதுக்கு பேட்டு பால் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்க அதோடைய தாக்கம் தானே எனக்கு கடவுள் கொடுக்குற அந்த சின்ன பசங்க இன்னைக்கு அவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் குக்கர் சின்னத்துக்கு, டிடிவி சார் இந்த முறை குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு, அவருக்கு குக்கர் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். குக்கர்னா டிடிவி, டிடிவினா குக்கர். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சது. ரொம்ப மறுபடியும் நன்றி சொல்றப்ப நான் அவர் கூட வருவேன். அவர் உங்களெல்லாம் வந்து சந்திப்பேன். கண்டிப்பா வந்து உங்களை எல்லாம் பார்ப்பாரு. அது வரைக்கும் என்ன போட்டுறது, அவரு வெளியூர்லாம் போய் இப்ப கூட்டணி கட்சிகளுக்காக போய் பிரச்சாரம் பண்றதுனால ஒரு வாரம் வர முடியல. அதனால அவர் உங்களை எல்லாம் பார்க்க சொல்லி அனுப்பிச்சாரு. அதனால தான் வந்தேன் நானு. அவர் வந்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாரையும் சந்திப்பேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.